ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? தீபாவளி அன்றைக்கி தான் என் பிறந்த நாள். பர்த்டே அதுவுமா கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணோம் ஈவினிங் போல். மார்னிங் எழுந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஆரம்பித்தோம். அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவருக்கும் வீட்டில் முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி எதுவும் சரியாக செய்ய முடியல. அதனால் கடையில் தான் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்பாவை பார்த்துட்டு வந்து வீட்டில் நான்வெஜ் எடுத்து செஞ்சு எல்லாருமே ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு வர 3rd பர்த்டே. ஆனால் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் வெட்டுறேன். மற்ற 2 பர்த்டேக்குமே மேரேஜ் ஆன புதுசாக என்னால் கேக் வெட்ட முடியாமல் ஹஸ்பண்டுக்கும் லீவ் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்ததுனால எல்லாருமே ஒன்றா கேக் வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்கிட்டு போனது எல்லாமே தம்பிக்கு தான். ஆனால் தம்பியை விட்டுட்டு நான் தான் எல்லாமே வெடிச்சிட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்தார். அவர் எனக்கும் கொடுங்கன்னு வந்து நடுவில் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெடிக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்மையாக மழை. ஈவினிங் நைட் வரைக்குமே மழை. நைட்டுக்கு மேலே கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்து அந்த டைமில் தான் நாங்கள் இதெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். தீபாவளி அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சேஃபாக இருந்தோம். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்பிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் சேஃபாக தான் இருப்பீங்க. என்னென்னா இப்போ இருக்க விலைவாசியில் பட்டாசு தான் வாங்கி வெடிக்க முடியாது போல். இப்போவே எப்படின்னா இன்னும் இருக்க ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பட்டாசு வாங்கினேன் அப்படின்னா எங்கள் அம்மாலாம் 50 ரூபா கொடுப்பாங்க. அப்பா கொஞ்சம் பட்டாசு வாங்கிட்டு வந்து தருவார். அது பத்தாமல் 50 ரூபா கொடுத்தாங்கன்னா போயிட்டு கடையில் போய்ட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்து வெடிச்சிட்ருப்போம். அது ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு போனாவே நிறையா வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போலாம் 50 ரூபா எடுத்துகிட்டு போனால் ஒரு கம்பி மட்டை கூட வாங்க முடியாது போல். அந்தளவுக்கு விலைவாசி விற்கிது. இப்போ என்னென்னா புதுசாக பட்டாசு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார் பட்டாசு அந்த மாதிரி பார்த்தேன். யூடியூப்பில் நிறையா பட்டாசுலாம் வாங்கி வெடிச்சு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பட்டாசுனால தீக்காயம் அடிபட்டிருக்கு. அதனால் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கி ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணுறது தப்பு. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குழந்தை கையில் தயவுசெய்து கொடுக்காதீங்க. நமக்கு சந்தோஷம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீபாவளிலாம் நல்லபடியாக முடிஞ்சுது. தீபாவளி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பொங்கல் வச்சுட்டு எல்லோரும் மொட்டை அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தேன். நான் பொங்கல் வச்சுட்டே இருக்கும்போதே வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் போயிட்டு 4 மொட்டை போட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மாமியார், மாமனார், ஹஸ்பண்ட், தம்பி 4 பேரும் மொட்டை. நான் வந்து பூ மூடி கொடுத்துட்டேன். கோவிலை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன கோவில் அப்படின்றது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தான், மேல்மலையனூர். தீபாவளிக்கு மறுநாளே போனோமா, அமாவாசை வேறு அன்றைக்கி செம்ம கூட்டம். காலை எடுத்து வைக்க இடம் இல்லை, அந்தளவுக்கு க்ரௌடு. அதுவும் இல்லாமல் செம்ம ரெயினாக இருந்துச்சு. என்னால் சரியாக வீடியோ கூட எடுக்க முடியல. வெளியிலாம் இருக்கும்போது ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தான் போனோமே. செம்ம மழையாக இருந்துச்சு. பொங்கலாம் வச்சுட்டு நாங்கள் உள்ளார சாமிலாம் போயிட்டு பார்க்க முடியல எங்களால் கூட்டத்தில். ஸோ வெளியில் இருந்து சாமி தரிசனத்தெலாம் பார்த்துட்டு வெளியிலேயே பொங்கல் எடுத்து வச்சு படைச்சிட்டு தேங்காய் கற்பூரம்லாம் வச்சு படைச்சிட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் போல் தான் வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வர மணி ஒரு 6:30க்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மறுநாள் நடந்தது. அதுதான் ரிசல்ட் குரூப் 4. நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்றைக்கி வரும் அப்படின்ட்டு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாமனாரை கூப்பிட்டுக்கிட்டு முண்டியம்பாக்கம் GH ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்னு. அன்றைக்கி தான் ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சுது. ரிசல்ட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்னால் இந்த TNPSC கிளியர் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்லேயே என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன். ஏன்னா கொஷின் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே டஃப்பாக கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஒரே ஒருத்தர் தான் சொன்னார், சரி விடு நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணு, சோர்ந்து உட்காந்துடாத அப்படின்னாரு. ஏன்னா இது எல்லாருக்குமே ஒரு ஆரம்பம் தான். நான் இதனால் வந்துட்டு ஐயோ இப்படி போயிடுச்சு அந்த ஃபீல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப மேலோட்டமாக படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஷின் ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க.